தேனி மக்களவை தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாடிப்பட்டி அருகே உள்ள தனிச்சயம் பிரிவில் இருந்து பிரச்சாரத்தை தொடங்கி அலங்காநல்லூர், பாலமேடு உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிக்கிறார். அதை நேரலையில் காணலாம். அதுபோல நமது சோழவந்தான் தொகுதியில் நேற்று நான் பயணம் செஞ்சப்ப ரோடெல்லாம் குண்டு குழியுமா இருக்கு. நிறைய ஊருக்கு பஸ்ஸே வரலையா. நூலகம் வேணுங்கிறாங்க, நியாய விலை கடையை அரசு பில்டிங்ல வேணுங்கிறாங்க, அங்க உள்ள பொது சமூக கூடத்தில் நடக்குங்கிறாங்க, பஸ் வரல இல்லையா. அது மாதிரி கலைக்கல்லூரி வேணும்னு கேட்கிறாங்க, தடுப்பணைகள் வேண்டும்னு கேட்கிறாங்க. இங்க இது போல நெல்லெல்லாம் சேமித்து வைக்க அரசு கிடங்கு வேணும், பர்மனண்டான பில்டிங் வேணும், எஃப்சிஐல இருக்கிற மாதிரி நெல் கொள்முதல் நிலையங்கள் வேண்டும். அத நெல் கொள்முதல் பண்றப்ப எங்கள்கிட்ட கமிஷன் கேட்கிறாங்க, அதெல்லாம் இல்லாம செய்யணும். கரெக்டா? இதெல்லாம் நடக்குது. இன்னும் சொல்ல போனா நெல்ல கொள்முதல் செய்யறப்ப இடையில தப்பு பண்றாங்க. சரியாமா நான் சொல்றது? எல்லாத்திலையும் ஊழல். பழனிசாமி அம்மா அவர்கள் மறைந்த பிறகு ஊழல் முறைகேடுகளாக மக்கள் வரிப்பணத்தை எல்லாம் கொள்ளையடித்ததுனாலதான் இன்றைக்கு அமைச்சர்கள்லாம் கேஸ்ல மாட்டிக்கிட்டு முதலமைச்சர் என்ன சொன்னார்? அன்னைக்கு எதிர்க்கட்சியா இருந்தப்ப, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படித்தானே பேசுவார். காமெடியா சொன்ன, எங்க ஊருக்காரர் தான் அவரும், அதனால காமெடியா சொன்ன, இந்த ஊழல் அமைச்சர்களை எல்லாம் உள்ளார பிடிச்சு போடுவேன்னு சொன்னார். கரூர்ல போனப்ப இப்ப பாவம் தம்பி செந்தில் பாலாஜி ஜெயில இருக்காரு. அவர் அம்மா இதுல அமைச்சரா இருந்தார். 2016 போய் ஸ்டாலின் என்ன பேசுறாருங்கிறத நீங்க சோசியல் மீடியால பாத்திருப்பீங்க. இங்க ஒரு அமைச்சர் இருக்காரு, அவர் செந்தில் பாலாஜி, அவர் தம்பி பேர் என்னப்பா? அசோக். 2 பேரும் ஊழல் அடிக்கிறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க. அவங்கள நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே புடிச்சு போடுவேன்னு சொல்லிட்டு நம்ம கட்சியில இருந்து அவரை அப்படி இப்படி பண்ணி அங்க இழுத்து பாவம் அமைச்சராக்கி இன்னைக்கு செந்தில் பாலாஜியை கொண்டு உள்ளார வச்சுட்டாங்க. செந்தில் பாலாஜி கொண்டு வாயை திறந்தா இவங்க எல்லாரும் உள்ளார போகணும். அதான் உண்மை. பாவம் கிட்டத்தட்ட 1 வருடமா செந்தில் பாலாஜி இவர்களுக்காக உள்ள போயிருக்கார். நான் அப்பயே சொன்னேன், பாலாஜி நல்ல ஒர்க்கரு, ஆனா கொஞ்சம் அவசர புத்தி, அவசரம், பொறுமையா இருந்து வந்துட்டு போறது. இன்னும் சொல்ல போனா 2006 நான் போய் தம்பட்டை அடிச்சுக்க மாட்டேன், உண்மையை சொல்றேன். 2006 அங்க வேட்பாளரா கரூர் சின்னசாமி அம்மா நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பாலாஜிய அம்மாவிடம் அறிமுகப்படுத்தி வச்சோம். அந்த பாலாஜிய கூட இருந்தாரு. அவரை திமுக பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு உள்ளார பிடிச்சி தள்ளிட்டு பாவம் அவரு டிவியில வரப்ப பார்த்தா நம்ம பழைய நண்பர். அதே போல இன்னொரு என்னோட பழைய நண்பர் இன்றைக்கு வேட்பாளராக வந்து நிற்கிறார். யாருன்னு தெரியும் உங்களுக்கு? அவருக்கு தெரியும், அவர் மனசுக்கு தெரியும், டிடிவி தினகரன் தான் ஜெயிச்சிருவாருன்னு. என்ன பண்றது, அவர் போட்ட வேஷத்துக்கு பேச வேண்டியிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.